வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 10th மேத்ஸ் புக்கில் இருந்து வீச்சுக்கெழு அப்படிங்கிற டாப்பிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் சராசரி இடைநிலை முகடுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ 10th புக்கில் இருக்கக்கூடிய திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது விலக்க வர்க்க சராசரியினுடைய மிகை வர்க்கம் மூலம் தான் திட்ட விலக்கம்னு சொல்லுவோம். விலக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறத சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். திட்ட விலக்கம் அப்படிங்கிறத சிக்மான்னு சொல்லுவோம். போன முறையெல்லாம் டெட்டில் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த திட்ட விலக்கம் விலக்க வர்க்க சராசரி வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. ஆனால் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திட்ட விலக்கத்தை சிக்மான்னு சொல்லுவோம், விலக்க வர்க்க சராசரியை சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். என்னென்ன விளக்கங்கள் நான் உள்ள வரும்போது சொல்லிக்கலாம். திட்ட விலக்கன்றது ஒவ்வொரு மதிப்பு கூட்டு சராசரியிலிருந்து பரவி அல்லது விலகி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது திட்ட விலக்கத்துக்கு உண்டான ஜென்ரலான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் அப்படிங்கிறது. திட்ட விலக்கம்னா ரூட் ஆஃப்னு வரும், விலக்க வர்க்க சராசரினா அந்த ரூட் வராது. நம்ம தேவை அப்படின்னா உள்ளே எங்கேயாவது இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த திட்ட விலக்கத்தை அந்த வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் பியர்சன் அப்படிங்கிறவர் தான் திட்ட விலக்கன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறாரு. சராசரி பிழை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்தினவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மன் கணிதவியலாளரான காஸ் அப்படிங்கிறவர் தான். அப்போ ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். கார்ல் பியர்சன் தான் திட்ட விலக்கன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, சராசரி பிழைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறவர் காஸ். இந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த திட்ட விலக்கத்தை எப்படியெல்லாம் கணக்கிடலாம் அப்படின்னா ஒரு 4 மெத்தட் இருக்குது. தொகுக்கப்படாத தரவுகளுக்கும் தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கும். ஃபஸ்ட் அது என்ன? தொகுக்கப்படாத தரவுகள் தொகுக்கப்பட்ட தரவுகள்னால் இப்போ 2, 3, 7, 8, 6ன்னு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தொகுக்கப்படாத தரவுகள். அப்படியே லைனாக நம்பர்ஸாக சொல்லிடுறது. தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அது எத்தனை வாட்டி வருது அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்வன்சி. 7ங்கிற நம்பர் 10 வாட்டி வருது, 5ங்கிற நம்பர் 3 வாட்டி வருது, இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள் போட்டு கொடுக்குறாங்கன்னா தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். தொகுக்கப்படாத தரவுகளுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மெத்தட் இருக்குது. நேரடி முறை, கூட்டு சராசரி முறை, ஊக சராசரி முறை, படிவிலக்க முறைன்ட்டு. தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டு சராசரி முறை, ஊக சராசரி முறை, படிவிலக்க முறை, இந்த 3 முறையும். அப்போ நேரடி முறைன்றது எதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னா தொகுக்கப்படாத தரவுகளுக்கு பயன்படக்கூடியது. நம்ம இதே தான் அந்த முகடு போடும்போதும் சராசரி போடும்போதுமே சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் சொல்லும்போது இந்த விஷயங்களை சொல்லியிருப்போம். சரிங்களா? ஜஸ்ட் இந்த மெத்தட் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு திட்ட விலக்கம் மற்றும் சராசரி ஒரே அலகில் அமையும். திட்ட விலக்கமும் சராசரிக்கும் யூனிட் ஒன்று தான். உதாரணத்துக்கு கிலோகிராமில் கொடுக்குறாங்கன்னா திட்ட விலக்கமும் கிலோகிராமில் தான் வரும், சராசரியும் கிலோகிராமில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கும் போது அந்த தரவுகளை நம்ம ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ எழுதியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. தரவு புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொன்னோம், இது ஒரு ஃபார்முலா. ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் யூஸ் ஆகும். அடுத்ததாக தரவு புள்ளிகள் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என்னன்ட்டு. ஃபார்முலாவாக தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. உள்ள கொஷின்ஸில் வரும்போது நம்ம ஃபார்முலாவாக எதுவும் பார்க்க போகிறதில்ல, டைரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்தது முன்னேற்ற சோதனை பார்த்தீங்கன்னா விலக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டாங்க, திட்ட விலக்கம் கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னோம் திட்ட விலக்கம் சிக்மானா விலக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர். அப்போ சிக்மா ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.49 விலக்க வர்க்க சராசரி. அவங்க கேட்டிருக்கிறது திட்ட விலக்கம். அப்போ இதோடைய ரூட் எடுத்தோன்னா சிக்மா ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோன்னா கிடைக்கும் 0.49க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 0.7. நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள், 0.7 ஸ்கொயர் பண்ணோன்னா 0.49 கிடைக்கும். அப்போ இதோட திட்ட விலக்கம் என்ன அப்படின்னா 0.7. ரூட் எடுக்கும்போது ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸில் வராதா சார் அப்படின்னா முதல்ல சொல்லும்போதே சொல்லிட்டோம், விலக்க வர்க்க சராசரியுடைய மிகை இதுதான் ரூட் தான் எது திட்ட விலக்கம். ஸோ ப்ளஸ் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 0.7. புரியுதா? அடுத்ததா அதே மாதிரி ஒரு திட்ட விலக்கத்தோட இப்போ அவங்க ஒரு சில டேட்டாலாம் கொடுத்துட்றாங்க, அது கூட நீங்கள் எந்த ஒரு நம்பரை கூட்டினாலும் கழித்தாலும் திட்ட விலக்கம் என்னவாகாதுன்னா மாறாது. உங்களுக்கு மெயினாக இந்த வீடியோ நான் போகிறதுக்கான காரணமே இந்த 4 பாயிண்ட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சராசரி கூட கூட்டல் கழித்தல்லாம் பண்ணுறோன்னா சராசரி கூடயும் அந்த நம்பரை கூட்டுவோம், கழிப்போம், பெருக்கவும் இல்லையா? திட்ட விலக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை கூட்டவோ கழிக்கவோ செஞ்சோம் அப்படின்னா திட்ட விலக்கம் என்னவாகாது அப்படின்னா மாறாது. ஆனால் இதுவே பெருக்கலோ வகுத்தலோ செய்கிறோம் அப்படின்னா திட்ட விலக்கத்தையும் என்ன பண்ணணும்னா
பெருக்கலோ இல்லை வகுத்தலோ செய்யணும். அதுதான் இந்த 2 பாயிண்டில் சொல்லியிருப்போம். விஷயம் ரொம்ப சிம்பிள். கூட்டல் கழித்தல் செஞ்சால் திட்ட விலக்கம் மாறாது. பெருக்கல் வகுத்தல் செஞ்சோன்னா திட்ட விலக்கத்தையும் அதே நம்பரால் பெருக்கவோ வகுக்கவோ செய்யணும். சரிங்களா? இங்கே ஒரு சிந்தனைக்களம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 2.8. அனைத்து புள்ளிகளோடும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய திட்ட விலக்கம். 5ஐ கூட்டுறதால திட்ட விலக்கம் மாறாது. ஸோ அப்பயும் திட்ட விலக்கம் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 2.8ஆக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 2.8. அடுத்தது PQR ஆகியவற்றின் திட்ட விலக்கம் S எனில் P-3 Q-3 R-3யின் திட்ட விலக்கம். எல்லாத்துலேருந்தும் 3 கழிச்சிருக்காங்க. ஸோ அப்பையும் திட்ட விலக்கம் மாறாது. அப்போ என்ன தான் இருக்கும் அப்படின்னா எஸ் தான். நம்ம புரியுதுங்களா? இதுதான் மேலே சொன்னது. கூட்டலோ கழித்தலோ செய்யும்போது திட்ட விலக்கம் மாறாது, இருக்கிறது அப்படியே இருந்துடும். அடுத்தது இங்கே பாருங்கள். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 4.5 ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றிலும் 5ஐ கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். 5ஐ கழிக்கிறாங்க, அப்போ திட்ட விலக்கம் என்னவாகும்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த கேள்வி. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க. 3ஆல் வகுக்கிறாங்க, அப்போ 3.6ஐயும் 3ஆல் வகுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1.2. ஸோ திட்ட விலக்கம் 1.2. அவங்க இது முடிஞ்சிச்சு. இன்னொன்று என்ன கேட்குறாங்க? விலக்க வர்க்க சராசரி. இப்போ தான் சொன்னோம், திட்ட விலக்கன்றது சிக்மானா, விலக்க வர்க்க சராசரின்றது சிக்மா ஸ்கொயர். அப்போ 1.2 ஸ்கொயர் பண்ணுறோம். 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144. புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதால இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 2 நம்பர் வரணும். ஆன்சர் 1.44. ஸோ திட்ட விலக்கம் 1.2, விலக்க வர்க்க சராசரி 1.44. சரிங்களாமா? அடுத்து பாருங்கள். முதல் எண் இயலெண்களின் சராசரி மற்றும் விலக்க வர்க்க சராசரிகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் எண் இயலெண்களின் சராசரி நம்ம ஏற்கனவே முன்னாடி சில வீடியோஸில் பார்த்துருக்கோம். முதல் எண் இயலெண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? n × n+1/2. இங்கே சராசரி கேட்டிருக்காங்க. சராசரினா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் வகுக்கணும். n நம்பர் இருக்கிறதால n-ஆல் வகுக்கிறோம். அப்போ n கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? n+1/2 அப்படிங்கிறது தான் சராசரி. கரெக்டாக? இது முதல் எண் இயலெண்களின் சராசரி கேட்டாங்கன்னா n+1/2. அதுவே விலக்க வர்க்க சராசரி கேட்குறாங்கன்னா n² - 1/12ங்கிறது தான் விலக்க வர்க்க சராசரி. என்னது? n² - 1/12. ஸோ முதல் எண் இயலெண்களின் சராசரிக்கான ஃபார்முலா n+1/2. முதல் எண் இயலெண்களின் விலக்க வர்க்க சராசரிக்கான ஃபார்முலா n² - 1/12. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அதை இங்கே கீழே கொடுத்துருப்போம். இதை வச்சு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இது பாருங்கள். முதல் 21 இயலெண்களின் திட்ட விலக்கத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் 21 இயலெண்களுடைய திட்ட விலக்கம். நமக்கு விலக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கிறது அதை ஃபார்முலா சொல்லியிருக்கோம். n² - 1/12. இங்கே 21 நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ n² 21 ஸ்கொயர். 21 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 441 - 1/12. 441 1 போயிடுச்சு அப்படின்னா 440/12. ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இல்லையா? 6 2 12, 2 4 2 4, மறுபடியும் 3 2 6, 110. அப்புறம் மூணாம் வாய்ப்பாட்டில் 1 3 3, 3 9, மீதி 2, 6 3 18 புள்ளி மீதி 2, 6 3 18, 6 3 18ன்னு போயிட்டுருக்கும். அப்போ 36.66ங்கிறது விலக்க வர்க்க சராசரி. கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது திட்ட விலக்கம். திட்ட விலக்கம்னா என்ன பண்ணணும்? விலக்க வர்க்க சராசரிக்கு ரூட் எடுக்கணும். அப்போ √36.66. 36க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 6. ஸோ 36.66 போது இதுக்கும் 6.0 சம்திங்கோ இல்லை 6.1 வரும். 6.1 இல்லை 6.0506ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த 2 ஆன்சரில் ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணால் போதும். நம்ம புரியுதுங்களாமா? 6 விட கொஞ்சம் அதிகம். ஸோ 36.66க்கு ரூட் எடுத்தால் 6.0506ன்னு வரலாம், இல்லை 6.1ன்னு வரலாம். புரிஞ்சு முடியுதுங்களா? அடுத்ததாக ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும்? மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விலக்கம் காண்க. இப்போ ஒரு நாளைக்கு 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறைன்ட்டு 12 மணி வரைக்கும் 12 முறை அடிக்கும். நீங்கள் ஒரு நாளைக்குன்னு சொன்ன உடனே 24 மணி வரைக்கும்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா கடிகாரத்தில் 24 மணி நேரம் கிடையாது, 12 வரைக்கும் தான் இருக்குது. இது திரும்பவும் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1லேருந்து 12 வரைக்கும் மறுபடியும் அடிக்கும். கரெக்டாக? 1லேருந்து 12 வரைக்கும் அடிச்சுட்டு
திரும்பவும் அந்த 12 வரைக்கும் 2வது முறை அடிக்கொண்டதால் இன்ட்டு 2 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது இயலுங்களுடைய கூடுதல். இப்போ தான் சொன்னோம் 12 வரைக்கும் கூட்டினா என்ன பண்ணால் போதும், 12 × 13/2 n × n+1/2 இன்ட்டு 2 முறை அடிக்கொண்டதால் இன்னொரு 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 12 × 13. அப்போ 12 × 13 போது 156. ஸோ ஒரு நாளைக்கு அந்த கடிகாரம் எத்தனை முறை அடிக்கும்னு கேட்குறாங்க அப்படின்னா 156 முறை. இது முதல் கேள்வி. அந்த எழுப்பும் ஒலிகளுடைய திட்ட விலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம். முதல் எண் நீளங்களுடைய திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும்னா விலக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும்னா n² - 1/12ங்கிறது ஃபார்முலா. திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும்னா கடைசியாக இதுக்கு அப்படியே ரூட் எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள் n² - 1/12 இது முதல் எண் நீளங்களுடைய திட்ட விலக்கத்துக்கு 12 வரைக்கும். கடைசியாக வர ஆன்சரை 2ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள் n² n² - 1 அப்படின்னும்போது 12² 144 -1/12 அப்படின்னா 143/12. நல்லா யோசிச்சு பாருங்கள். 12 ஸ்கொயர் பண்ணால் 144 கரெக்டுங்களா? இங்கே அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், 11.59 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். 11.99 இல்லை 89 அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும். சரிங்களாம்மா? நீங்கள் இதை 12 கூட வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.45 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 3.45. இது இயலங்களுடைய முதல் 12 இயலங்களுடைய திட்ட விலக்கம். ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. எப்படி சராசரியை 2ஆல் பெருக்கணுமோ அதே மாதிரி இந்த 3.45 2ஆல் பெருக்கணும். அப்போ 3.45 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 2 10 6 2 8 1 9 2 6 6.90. ஸோ 6.9 அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நாளைக்கு இந்த கடிகாரம் இத்தனை முறை அடிக்கிறதுக்கு உண்டான திட்ட விலக்கம். அப்போ பாருங்கள், சராசரி கேட்டாங்கன்னா 156, திட்ட விலக்கம் 6.9. சரிங்களாம்மா? திட்ட விலக்கத்துலேருந்து நான் உங்களுக்கு இன்னொரு கொஷின் தரேன். இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏற்கனவே ஒரு கேள்வி தந்திருக்கேன். இப்போ இன்னொரு கொஷினும் தரேன். ஒரு PQRS ஆகியவற்றின் திட்ட விலக்கம் T எனில் 3P, 3Q, 3R, 3S ஆகியவற்றின் திட்ட விலக்கம் என்ன? ஏற்கனவே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் நீங்கள் கீழே கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவாம்மா? தேங்க்யூ.